பூஜை செய்கிறேன் என்னும் பெயரில் இப்படி கோழிகளை வெட்டி அதை வீடியோவாக வெளியிட்டு வரும் ஏமாற்று பேர் வழிதான் 45 வயதான ரகு. இவர் மாந்திரிகம் செய்கிறேன் என்னும் பெயரில் பலரை ஏமாற்றியது மட்டுமல்லாது மாந்திரிகத்தை பயன்படுத்தி கொலை செய்ய திட்டம் தீட்டிய ஆடியோ ஒன்றும் இணையத்தில் வெளியாகி உள்ளது. போலி சாமியார் சிக்கியது எப்படி பார்க்கலாம். சும்மா கோழி வெட்டி காட்ட வேண்டியதா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், சரிங்களா? திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அடுத்த மலைக்கோயிலை சேர்ந்தவர் மாணிக்கம். இவரது மகன் சதீஷ் பாபு 23 வயது பட்டதாரியான இவர் அரசு பணியில் சேருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வந்துள்ளார். வேலை வாய்ப்பு தொடர்பாக யூடியூபில் வீடியோக்களை தேடிக் கொண்டிருந்த போது சென்னை திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த ரகு என்பவரின் மாந்திரீக சித்துவேலை தொடர்பான வீடியோக்களை பார்த்துள்ளார். இதனையடுத்து ரகுவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனக்கு சீக்கிரம் வேலை கிடைக்க வேண்டும் எனவும் அதற்கான பரிகாரம் ஏதாவது உண்டா எனவும் கேட்டுள்ளார். அதற்கு ஒரு பூஜை செய்தால் போதும், ஒரே வாரத்தில் கோடீஸ்வரனாக மாற்றி காட்டுகிறேன் என ரகு ஆசை வார்த்தை கூறியுள்ளார். பூஜை செய்வதற்கு அட்வான்ஸாக 3000 தர வேண்டும் எனவும் கூறியுள்ளார். ரகுவின் ஆசை வார்த்தையில் மயங்கிய சதீஷ் ஜிபே மூலம் ரகுவின் வங்கிக் கணக்கிற்கு 3000 அனுப்பியுள்ளார். ஆனால் ரகு சொன்னது போல பூஜை நடத்தாமல் போக்கு காட்டியுள்ளார். ஒரு கட்டத்தில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சதீஷ் நேரில் சந்தித்து தனது பணத்தை திரும்ப தருமாறு கேட்டுள்ளார். அப்போது ரகு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சதீஷ் பாபு திருவெரும்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் ரகு மீது ஏமாற்றுதல், நம்பிக்கை மோசடி, மிரட்டல் விடுத்தல் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். பிறகு அவரிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. திருச்சி தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்லூரி பேராசிரியர் ஒருவர் அதே பகுதியைச் சேர்ந்த முரசொலிமாறன் என்கின்ற வழக்கறிஞரை கொலை செய்ய வேண்டும் எனவும் அதில் எவ்வித சந்தேகமும் ஏற்படாதவாறு விபத்தில் சிக்கி மரணித்தது போல மாந்திரிகம் செய்து கொலை செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். முரசொலிமாறன் என்கிற சிபி, சரிங்களா? சோ அவருக்கான பூஜை மாரண பூஜை முடிஞ்சிச்சு. சோ ஆக்சிடென்ட், நீங்க சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் தான், சரியா? சோ கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சு கடைசி கிளைமேக்ஸ் ஆக்சிடென்ட், சரிங்களா? இதற்காக ரகு பல லட்சம் ரூபாய் கேட்டதுடன் அதற்கான அட்வான்ஸ் தொகையாக சில லட்சங்களை தனது மனைவியின் வங்கிக் கணக்கின் மூலம் பெற்றுள்ளார். இந்த நிலையில் அந்த பேராசிரியரும் ரகுவும் பேசுவதாக அமைந்த உரையாடல்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. மாந்திரீகத்தின் பெயரால் பலரை ஏமாற்றி பல லட்சம் பணத்தை பறித்த போலி சாமியார் கைது செய்யப்பட்டுள்ளது பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. 26/11/2024 செவ்வாய்க்கிழமை 1000 ரூபாய் கூகுள் பே பண்ணிருந்தீங்கம்மா. உங்க பேர் வந்துட்டு பிரசன்னன்னு சொல்லியிருந்தீங்க. உங்க கணவர் பேர் வந்து வினோத் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்க பையன் அபிஜித், அவர் வந்து அந்த என்ன சொல்றது, மனசு கஷ்டமா இருக்கு, சங்கடமா இருக்குமா, ஒரு தாய் கிட்ட என்ன சொல்றது, அவ்வளவுதான் சொல்ல முடியும், லிமிட்டா. ஆனா பிறந்த அவர் அபிஜித் ஒரு பெண் போல என்ன சொல்றது, அந்த பெண்ணு கூடனான பாவனைகளோட வாழ்றாரு ஒரு 4 வருஷமானு சொல்லியிருந்தீங்க, கரெக்டுங்களா? ஸோ அதுக்காக பாப்பாலிஷ்டமாக 397 குட்டிச்சாத்தனுக்கு ஐயப்பண்ணே கருணிலிக்கிட்டும் கலிக்கல் பத்திரகாளிக்கிட்டும் 397 குட்டிச்சாத்தன் தேவபிரஸ்தாசமெல்லாம் கேட்கப்பட்டதுமா. 2 பூஜை பண்ணணுமா நீங்கள்? அப்படி பண்ணுற பட்சத்தில் லைஃப் லாங் அவருக்கு திருமணமாகி குழந்தை குட்டி பேர பேத்தியெல்லாம் நீங்கள் எடுத்து சந்தோஷமாக அவர் வாழ்வார், சரிங்களா? அது லைஃப் லாங் பூஜை தான். 2 பூஜை, ஒரு பூஜைக்கு 10 லட்ச ரூபா, 2 பூஜை ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபா ஆகும் உங்கள் பூஜைக்கு, சரிங்களா? என்னன்றது பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்படி விருப்பம் இல்லைன்னா பிரச்சனை இல்லைம்மா. நன்றிம்மா, நன்றி, வாழ்த்துக்கள்.